ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பாங்கரை சமையலுங்க. உங்கள் வீட்டில் தேங்காய் அதிகமாக இருக்கா? அப்போ இந்த குழம்பு செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மூடி தேங்காயை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு கட்டை பூண்டு, கொஞ்சமாக புளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பக்கம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. 5-6 மிளகா, ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் பருப்பு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் அரிசி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடயே பச்சை கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாம் பச்சையாக அரைச்சிடலாங்க. தேங்காய் நைஸாக அரை வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்குங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க மசாலாவை. குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சு காஞ்ச பின்னாடி ஆயில் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்தணும். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து ஒரு வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை. இப்போ இது கூடயே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பவுடர் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இதோட வாசமே சூப்பராக இருக்குங்க. செய்யும் போதே சாப்பிடலான்னு ஆசையாக இருக்குது. உங்கள் வீட்டில் தேங்காய் நிறையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மண் சட்டி அடிக்கடி பொங்குறதுனால அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. இல்லைன்னா பொங்கி கீழே போய் வீணாக போயிடும். அவ்வளோதான், ஒரு கொதி வந்துருச்சுன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.